அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இருட்டை பார்த்து நீங்க பயப்படுறீங்களா? இல்ல ஏதோ ஒரு கஷ்டத்தை பார்த்து நீங்க பயப்படுறீங்களா? ஏதோ ஒரு துன்பத்தை பார்த்து நீங்க பயப்படுறீங்களா? இல்ல ஏதோ ஒரு துரோகத்தையோ, ஒரு அன்பற்ற தன்மையையோ, ஒரு இரக்கமற்ற தன்மையையோ நீங்க பார்த்து பயப்படுறீங்களா? ஒரு விஷயத்த நாம நல்லா யோசிக்கணும். ஒரு வெளிச்சத்தோட அழகையும், வெளிச்சத்தோட சந்தோஷத்தையும் நாம எப்படி அனுபவிக்க முடியும்? ஒரு இருட்டோட உணர்வு நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்ம வெளிச்சத்தோட அருமையே நம்மளுக்கு தெரியும். நீங்க யோசிச்சு பாருங்க. இருட்டே இல்லாம ஒரு வெளிச்சமான உலகத்திலேயே நீங்க வாழுறீங்கன்னா, அந்த வெளிச்சம் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்த குடுத்துருமா? கண்டிப்பா இல்ல. இருட்டிலேயே இருக்கிறோம். இருட்ட ஆற தழுவுறோம். இருட்டுக்குள்ளேயே வாழறோம். அப்போ அந்த இருட்டு நமக்குள்ள பதிஞ்சு போயிருக்கிறப்போ, நாம வெளிச்சத்த நோக்கி நடக்கிறப்போ, அந்த வெளிச்சத்துல காலடி எடுத்து வைக்கிறப்போ, நாம வெளிச்சமாவே மாறுறோம். நமக்குள்ளேயே இருந்த அந்த இருட்டு வெளிச்சமா பிரவாகம் எடுக்கிறது தான் அந்த ஒரு வெளிச்சமான தன்மை. அதுதான் நமக்குள்ள ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அந்த மனம் முழுக்க நிரம்பி இருந்த அந்த இருட்டுல வெளிச்சம் உள்ள போறப்போ நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கும். அந்த சந்தோஷம் தான் நம்மளுக்கு நிரந்தரமானது. இந்த பாகுபாடான ஒரு தன்மை, இருட்டு, வெளிச்சம், அன்பு, துரோகம், கஷ்டம், இன்பம், இப்படி 2 மாறுபட்ட போல்ஸ், 2 துருவங்கள். அதை நம்ம அனுபவிக்கிறப்ப தான் எது நல்லது அப்படிங்கிறத அனுபவிக்க முடியும். துரோகத்தையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சு நீங்க நிறைய அன்பு செலுத்தி அதனால துரோகங்களே உங்களுக்கு திருப்பி கிடைக்கிறப்போ, அன்பான மனிதர்கள், உண்மையான அன்பை உங்க மேல வச்ச மனிதர்களை நீங்க பார்க்குறப்ப உங்களுக்கு அந்த மனிதர்களோட வேல்யூ நம்மளுக்கு புரியும். இதே மாதிரி தான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம், எப்போ பாரு கஷ்டமே இருக்குது, தோல்விகளே சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த தோல்வியிலேருந்து எப்போ மீண்டு நம்ம வருவோம், நம்மளுக்கு ஒரு சக்சஸ் கிடைக்குது. பல தோல்விகளை சந்திச்சதுக்கு அப்புறம் ஒரு சக்சஸ் கிடைக்குது. அந்த சக்சஸ்ல காலடி எடுத்து வைக்கிறப்ப ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க. அந்த சந்தோஷம் தான் நிரந்தரமானது. பல வழிகளை தாண்டி ரொம்ப தூரம் நடந்து வர்றோம். நடந்து வந்துட்டு ஒரு இடத்துல அமைதியா உட்கார்றோம். அப்போ ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்க. அந்த கால்களுக்கு, இந்த உடலுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் பாருங்க. அது மனம் சார்ந்தது, அது உள்ளம் சார்ந்தது, அறிவு சார்ந்தது அல்ல. அறிவு சார்ந்ததா இருந்தா அது வலி அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். அது மனம் சார்ந்தது. அதனால அந்த வலி ஒரு பேர் ஆனந்தமா இருக்கும். எப்பயுமே இருட்டை பார்த்து பயப்படாதீங்க. இருட்டு இருந்தாதான் வெளிச்சத்தோட அருமையே நம்மளுக்கு புரியும். சிந்தித்து செயல்படுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.